இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா இது? என்னது இது? என்னது என்னதுன்னா நான் எப்பவும் போல தானே வந்திருக்கேன். அதத்தாம நானும் சொல்றேன். என்ன எப்பவும் போல வந்திருக்க? ஒரு கோயிலுக்கு போறவ ஒரு பட்டு புடவை, ஒரு மல்லிகைப்பூ, காதுல கையில நகை நட்டுன்னு போட்டுட்டு வந்தா தானே பாக்குறது கொஞ்சம் லட்சணமா இருக்கும். நீ என்னமோ பெரிய ஆஸ்பத்திரியில ஊசி போறவ மாதிரில வந்திருக்க. ஆமா பாரதி, போ உன்னோட பட்டு புடவை நகையெல்லாம் போட்டுட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இதுவே போதும். அது கெட்டுச்சு போ. என்ன பாரதி, பாட்டி தான் சொல்றாங்கல்ல, கேளு. பாரதி, நாம ரொம்ப முக்கியமான விசேஷத்துக்கு போறோமா. திரும்ப வரும்போது எவ்வளவோ மாற்றங்கள் நடக்கலாம். காஞ்சிபுரத்துல ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து நீயும் ஆதியும் ஒண்ணு சேர போறீங்கிற நம்பிக்கையில தானே நாங்க இருக்கோம். நீ என்னன்னா பீஸ் போன பல்பு மாதிரி வந்து நிக்கிற. போமா, பாட்டி சொல்றத கேளு. நல்ல பட்டு புடவையெல்லாம் கட்டி கண்ணுக்கு மை வச்சுக்கிட்டு நகைங்கெல்லாம் போட்டுக்கிட்டு 2 முழம் பூ வச்சு நல்லா கல்யாண பொண்ணு மாதிரி வா. போ. சும்மா இருங்க பாட்டி, நீங்க வேற. ஆஹா, என்ன அழகா வர்றாங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கே. கோயிலுக்கு போகணும்னா இப்படித்தான் வரணும். நீயே வந்திருக்கிறிய. ஆமா பாரதி, இது ரொம்ப டல்லா தான் இருக்கு. மனசுல இருக்கிற கவலைய அப்பியரன்ஸ்ல காட்டாதீங்க. சம்டைம்ஸ் நம்ம அப்பியரன்ஸ் தான் நம்ம கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். வண்டி வந்துருச்சு, திரும்பவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்குலாம் லேட் ஆயிடும். அப்படியே போயிடலாம். ஆஹா, வண்டியெல்லாம் நல்ல நேரம் பார்த்து தான் எடுக்கணும். அதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. நீ பொடி நடையா போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா. நான் வண்டியை ஆஃப் பண்ணி போட சொல்றேன். பாரதி, போயிட்டு வாங்க, வெயிட் பண்றோம், சீக்கிரம்.